பட என்ன எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போ என்றும் தேசம் காப்போ. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. ராணுவம் இல்லை, யாதவரால் ராணுவம் பெற்றது பெருமை. ஆகிரால் ராணுவம் பெற்றது பெருமை. வென்றிடுவோம் ஆகிர் ரெஜிமெண்ட் உரிமை, எங்கள் உரிமை. பட என்ன எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது. நம்முடைய யாதவ இன மக்களுக்கு பெற்றுத் தருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அகில இந்திய யாதவ மகாசபை. இந்த அகில இந்திய யாதவ மகாசபை 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கம். கிட்டத்தட்ட இப்பொழுது நாம் ஒரு நூற்றாண்டை கொண்டாடுகின்ற நிலையில் இந்த சங்கம் இருந்தாலும் இன்று வரையிலும் நம்முடைய மக்களுக்கு இன்னும் சேர வேண்டிய பல்வேறு சலுகைகள் பெற்றடையாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த யாதவ மகாசபையை பெரியோர்கள் முன்னிட்டு நடத்தி அந்த மக்களுக்காக தன்னுடைய அயராத உழைப்பை தந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1924 ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய யாதவ மகாசபையினுடைய தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் டாக்டர் ஸ்வபன் குமார் யாதவ்ஜி. அவருடைய பெரும் முயற்சியாலும் ஸ்வபன் குமார் யாதவ்ஜியினுடைய அந்த தேசிய தலைவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே வருகை புரிந்திருக்கக்கூடிய தேசிய செயல் தலைவர் திரு சோம் பிரகாஷ் யாதவ்ஜி அவர்கள் இங்கே வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். I am very proud to invite and I am very happy to invite our National Working President South, Mr. Som Prakash Yaadavji. This is the historical tribute paid to the holy soil plots, the dedicated soldiers who sacrificed their lives. You are paying tribute to the Kalasa. This Kalasa contains the holy soil of the dead soldiers, Yadav soldiers in the land. Okay, we are very happy and ready to tribute to the soldiers. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே தேசிய துணைத் தலைவர் திரு சத்யபிரகாஷ் யாதவ்ஜி தங்களுடைய பங்களிப்பை அளித்து இந்த யாதவ மகாசபைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்.
அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான தகவல் அறிவிப்பு கூட என்று சொல்லலாம். புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு, மகிழ்ச்சியான செய்தி. இந்த செய்தியை இந்த நிலையிலே சொல்லுவது எல்லோருக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய புதுச்சேரி அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த அகில இந்திய யாதவ மகாசபையினுடைய முதல் துணைத் தலைவராக அவர்கள் விடுதலை வலியுறுத்தி இந்த நேஷனல் அகில இந்திய அளவில் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களில் நம்பர் 1 வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல். அதனால் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த கலசத்திற்கு மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டுதலை தெரிவித்து அடுத்து இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. ஒரு இடத்தில் ஒரு செயலை கொடுத்தால் அவர் எப்படி செய்கிறார் என்பதை அறிந்து ஒரு தலைவரை நிர்ணயிக்க முடியும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கம் முன்னெடுக்கின்ற அத்துணை நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற பெருமைக்குரியவர் புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் ரவி யாதவ்ஜி அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய செயலாளர் திரு பாஸ்கர் யாதவ்ஜி இந்த நிகழ்ச்சியிலே தங்கள் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவர்களுக்கும் யாதவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் ஏன் ஒரு பேராக சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய பெருமக்களை வந்திருக்கக்கூடிய யாதவ இன சொந்தங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு தகவல்களை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை முன்னெடுக்கின்ற அவர்களின் பெயர்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையாகவும் ஒரு சிறப்பு மிக்கதாகவும் இருக்கும் என்ற காரணத்தினால் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தேசிய துணை ஒருங்கிணைப்பாளர் கலாஷ் யாத்ரா திரு கிரண்குமார் யாதவ்ஜி அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதுடன் அவருக்கு வணக்கத்தையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே பொறுப்பேற்று பணி செய்யக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கும் நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆந்திர பிரதேஷ் யாதவ் யூத் லீடர் மிஸ்டர் டாக்டர் உமாபதி இப்படி பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இராணுவ மண்கலசத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏன் மரியாதை செய்யப்படுகிறது, எதற்கு இந்த கலசத்தை இங்கு வரவழைத்து நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் என்பதற்கு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற பொழுது நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பல பேர் இது எதற்காக இந்த கலச யாத்திரை செய்கிறார்கள், இதனால் நமக்கு என்ன என்ற வினாக்களை கேட்கின்ற பொழுது உண்மையிலே அதை சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர். ஒரு வரலாற்று செய்தியை கூட சொல்வார்கள். சீனா போரிலே இந்தியர்கள் தோற்கின்ற ஒரு அபாய நிலையில் இருந்த பொழுது அந்த தோற்கின்ற நிலையை முறியடித்த பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு என்று சொல்வார்கள். எப்படி அது சாத்தியமாயிற்று என்று இருக்கின்ற பொழுது பல்வேறு இளைஞர்களிடையே சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று எழுச்சிமிகு உரையாட இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி உற்சாகப்படுத்தி இளைஞர்களை அந்த போரிலே ஈடுபடுத்தி இந்தியா வெற்றி பெறுவதற்கு விவேகானந்தருடைய உரை காரணமாக இருந்தது என்று வரலாற்று செய்தி இருக்கிறது. அதுபோன்று இந்த சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் அந்த வரலாற்று போர் நடந்ததிலே யாதவ பெருமக்களாகிய நமக்கும் பெருமை உண்டு என்பதுதான் வரலாறு. அதாவது நவம்பர் 18, 19 2 நாட்கள் குளிர்ந்த நிலை மைனஸில் போயிட்டு இருக்குது, -50
-15 டிகிரி செல்சியஸ்னா தொட்டால் கை உறைஞ்சிடும். அந்த மாதிரி மைனஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நவம்பர் 18, 19 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கின்ற ஒரு சூழல். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 18,000 அடி உயரம் அந்த லடாக் என்ற பகுதியில், கிழக்கு லடாக், ஈஸ்ட் லடாக், அங்கே வந்து அந்த லடாக்கில் அந்த இடத்தினுடைய பேர் என்னன்னா ரேசன் லா என்ற இடம். அந்த இடத்துல போர் நடக்கிறது. அந்த போர் நடக்கின்ற பொழுது ஒரு ரெஜிமெண்ட், ஒரு படைப்பிரிவுக்கு 120 பேர் இருந்தாங்க இந்தியா சார்பில். எதிரிகளும் 3000 பேர் சீனாவில் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த 120 பேர்களில் 114 பேர்கள் யாதவ வீரர்கள், இந்திய தேசத்தை சார்ந்த யாதவ வீரர்கள். 114 பேர் அந்த 3000 சீன வீரர்களை அழித்து விட்டார்கள். அந்த இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட மண்கள் நம்முடைய யாதவ இளைஞர்கள் போரிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 120 பேர்கள், 114 வீரர்கள் தன்னுடைய உயிர் தியாகத்தை கொடுத்து பெறப்பட்ட நம்முடைய நாட்டினுடைய அந்த இறையாண்மையை காப்பாற்றி செய்தவர்கள், அந்த நாட்டுக்கு விடுதலையை பெற்றுத் தந்தவர்கள் சீனத்தில் இருந்து. இப்படிப்பட்ட அந்த வீரர்களுடைய இறந்த இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட மண் கொண்ட கலசம் தான் இந்த ஏக்கர். அப்படிப்பட்ட பெருமைக்குரியது. இது சரி, அது வந்து 1962 நடந்தது. 2025 இது செய்ய வேண்டிய காரணம் என்ன, நோக்கம் என்னன்னு நீங்க நினைக்கலாம். 2022 2 யாதவ உயர் அதிகாரிகள், யாதவ ராணுவ உயர் அதிகாரிகள், பிரிகேடியர் பிரதீப் யாதவ் ஒருத்தர், இன்னொருத்தவர் யாருன்னா கேப்டன் ரமேஷ் யாதவ். இவங்க 2 பேரும் சிரமப்பட்டு இதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த லடாக் பகுதியில் போய் அவர்கள் உயிரிழந்த இடத்துல அந்த மண்ணை சேகரித்து வந்து இதை வந்து 2025 ஏப்ரல் 24 இந்த செய்தியை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த கலச யாத்திரை ஒவ்வொரு மாநிலமாக செய்து கொள்ளும். அந்த இந்திய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனிலிருந்து தொடங்குவாங்க. ஆனால் அது தவறான வரலாறு. முதல்ல தென்னிந்தியா பகுதியில் இந்த இந்திய சுதந்திர அந்த விடுதலை போரானது யாரிடமிருந்து தொடங்கியதுன்னா யாதவர்களிடமிருந்து தான் தொடங்கியது. அழகுமுத்து கோன் என்ற வீரன் அவன் தான் முதல்ல தென்னிந்தியாவில் விடுதலை போருக்காக தன்னை பங்கெடுத்து போரில் மாண்டவன். அதுக்கடுத்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அது இப்போதான் அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தமிழக அரசுகள்லாம் பல்வேறு அரசு விழாக்கள்லாம் நிறைய மரியாதைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்குது. இப்படி யாதவர்கள் செய்த அந்த தியாகங்கள், நாட்டு விடுதலைக்கு அர்ப்பணித்ததெல்லாம் வெளிக்கொணர வேண்டும். இந்த விழிப்புணர்வை நம்முடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது போன்ற ஒரு செய்தியை தெரிவித்து நம்முடைய யாதவ இன சொந்தங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த கலச யாத்திரையை வந்திருக்கிறது. இந்த மண் அடங்கிய கலச யாத்திரை 2025 ஏப்ரல். இதனுடைய நோக்கம் என்ன என்று பலருக்கும் பல கேள்விகள் இருந்தது. நான் உட்பட நமது ஐயா புலவர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக எதற்காக இந்த மண் கலச யாத்திரை தொடங்கப்பட்டது, எதற்காக நடக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் யாதவ முன்னேற்ற சங்கம் 46 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 1981 ஆரம்பித்த சங்கம். அதுக்கு முன்னாடியும் அதுக்கு வரலாறு இருக்குது. நீண்ட நெடிய வரலாறு உள்ள நம்ம யாதவ முன்னேற்ற சங்கம் நம்மளுடைய மாநிலத்தில் நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய இயக்கத்தை நம்மளுடைய மாநிலத்தோடு வச்சுட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு அகில இந்திய லெவலில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொண்டுட்டு வரணும். நம்மளுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே அகில இந்திய லெவலில் எல்லா ஸ்டேட்லையும் நம்மளுடைய பிரதிபலிக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும். இன்றைய விழாக்களும் நாங்கள் கலசம் எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் ஒரு அஞ்சலி செலுத்தினா போதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நம்ம பெரிய அளவில் எஃபெக்ட் எடுத்தோம், நிறைய அளவில் விளம்பரப்படுத்தணும், நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நேற்று பேப்பரில் கூட வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. எல்லா விதத்திலையும் ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு இந்த கலச யாத்திரை ஊர் பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்திருக்கிறவங்க கம்மியாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் ஒரு
ஒரு 10,000 மக்களை இது ரீச் ஆகும். நம்மளுடைய யாதவ் குரூப் எல்லார்கிட்டையுமே வந்து மிக பிரம்மாண்டமா இந்த நிகழ்ச்சி போய் சேரும். எதிர்காலத்திலையும் நம்மளுடைய பங்களிப்பு ஆல் இந்தியா லெவல்ல, அகில இந்திய லெவல்ல நம்ம கொண்டுட்டு வருவோம். நம்மளுடைய இனம், நம்மளுடைய சக்தி ஒரு உந்துதலோட வந்தாகணும். அதுக்கு நம்மளால முடிந்த முயற்சி, ஒரு கை ஓசை கிடையாது, எல்லாருடைய முயற்சி. ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு 100 வருஷம் ஒரு பழமையான ஒரு சங்கம் ஒரு இதை எடுத்து செய்யறாங்கன்னு பார்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் பீகார்ல இருந்து இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லையும் வந்து 1,00,000 கிலோமீட்டர் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு அப்பால ஒரு கிராமத்தில் 6 மணிக்கெல்லாம் கொடுக்குறேன்னு கலசத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் அங்கே விழா நடக்குது. திரும்ப அவங்க விழா நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை விட்டு பிரிய முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோட நம்மளுடைய உணர்வுபூர்வமான செயல்பாடாக இது இருக்கு. நிச்சயமா நம்மளுடைய இந்த இதுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச முழு ஒத்துழைப்பு நம்ம வந்து ஆல் இந்திய அகில இந்திய யாதவ மகாசபைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு கேட்டுக்கிறோம். நம்மளுடைய இனம் வளரணும், நம்மளுடைய மக்கள் வளரணும், நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய முயற்சி ஏன்னா இப்போ நான் தலைவராக வந்த பின்னால் வந்து எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிங் ஏற்பட்டு முன்னால் இருந்த பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை மேலும் மேலும் ஒரு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய நலத்திட்ட உதவிகள், நிறைய மாணவர் பரிசளிப்பு விழா, திருமண தகவல் இது மாதிரி நிறைய செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் அதை வந்து நாளுக்கு நாள் ஒரு சிறப்படைய செய்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அகில இந்திய லெவல்லையும் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். இந்த நம்மளுடைய இதுக்கு வருகை தந்த இப்போ இன்னும் சில நேரத்தில் வரவேற்றிருக்கிற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், ஏன்னா நம்ம யாதவ சங்கத்துக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் 2 கலந்தவர். அவர் வந்து நம்மளுடைய எல்லா விழாவிலையும் அவர் முன்னணியில் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகில இந்திய லெவல்லையும் முதன்மை துணைத் தலைவராக இருக்கிறது பெரிய விஷயம். அகில இந்திய தலைமைன்றதே பெரிய விஷயம். அதில் துணைத் தலைவர்ன்றது ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதில் முதன்மை துணைத் தலைவராக நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பட என்ன எழுந்துட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. பட என்ன எழுந்துட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை. யாதவ முன்னேற்ற சங்கமும் துரை முனிசாமி யாதவ் குடும்பத்தினரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை அணுகி நம்முடைய யாதவ முன்னேற்ற சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் அந்த இனத்திற்கும் உறுதுணையாக இருந்த முன்வந்து கலந்து கொள்வார் என்பது ஒரு சாதாரணம்தான். ஆனால் அந்த நிகழ்விலே தன்னாலான உதவியை வருட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தன்னுடைய உழைப்பையும் அரசு சார்பில் இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளையும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உதவுவதில் அவருக்கு நிகர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தான் சொன்னோம். எந்த நிகழ்வுக்கு அழைத்தாலும் உடனடியாக வந்து அந்த நிகழ்வை வந்திருந்து செய்து சிறப்புமிக்க நிகழ்வாக மாற்றக்கூடிய ஒரு பெருமை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட அவர்கள் இந்த இராணுவ முன்கலச யாத்திரையாக இந்த வந்திருக்கின்ற கலசத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருகை என்று நான் வரவேற்கிறேன். In this great juncture, I invite Mr. Som Prakash Yadav ji to address the valuable address speech to Yadav community of Puducherry state. யாதவர் குலத்தின் பெருமை இது. ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போம், என்றும் தேசம் காப்போம். ஆகிர் நாட்டுக்கு பெருமை, யாதவர் நாட்டுக்கு பெருமை. ஆகிர் ரெஜிமெண்ட் நமது உரிமை. தேசம் காப்போம், என்றும் தேசம்
தேசம் காப்போ படையென எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது யாதவர் குலத்தின் பெருமை இது Busy schedule celebrating your Chief Minister's birthday tomorrow, you are here. All India Yadav Mahasabha, first we are thanking our national leader from Pondicherry, number one. So, hereafter, no clap, you just try to hear. I am going to give very brief gist about the purpose of this Kalasa Yatra, which really Mohan narrated very well. I skipped that part. Allah need to solidarilla. Adikaga na other part I will tell. Number one, about Yadavas. Yadavas is the single largest community, a divine community with the Divya Varasatva Charitra in India. If anybody speaks about caste, the first and foremost caste is the Yadavas. Yadavas is the not only Divya Varasatva and the largest, but it spreads in almost all the states and with a great history. Yadavas ruled almost all parts of India, including this area. This is one. The second one is Yadava organizations. About All India Yadav Mahasabha. In India, Britishers came to India, from where they got the land first for East India Company. They got it from Chandragiri Fort near Tirupati. That fort is built by the Yadava king called Veera Immadi Narasimhadeva Yadavaraya. Immadi Narasimhadeva Yadavaraya 1000 years back. During 17th century, East India Company came and they requested for land. One agreement was signed in that port and Yard Fort place, in Tamil, in Chennai, that was signed and given for lease from that port. Where we have taken that part I will tell. This Kalasi Yatra reached that Chandragiri. We took one vote from that Chandragiri fort, a 1000 years old fort, for Yadava, the all-round development of Yadavas. The Kalasi Yatra one point, the second point, Kalasi Yatra to get Yadava regiment for Yadavas, higher regiment for Yadavas. The second one is we took vote to achieve political reservations for OBCs in parliament and assemblies. That is the demand which is awakening the masses of this country. We are reaching the villages with village clusters and we would like to achieve before 2029 the OBC political reservations, that is reservations in legislature, assembly and parliament. Here I would like to tell 2-3 points. One is Kerala 20 MPs, Tamil Nadu, Pondicherry put together 40 MPs, Uttar Pradesh 80 MPs. Why? It is because of population. It is because of population. Kerala 4 crores, Tamil Nadu 8 and Uttar Pradesh 16 crores. So 20, 40, 80. Similarly, SC is 7.5%, ST is SC 15%, OBC is 50%. SCs got 50 seats in parliament, 50 seats, 50 seat. 7% population. 15% SCs, 100 seats in parliament, but OBC is 50%. No reservations, no seats. We are in democratic society. Actually here Tamil Nadu, Pitti Tyagaraja Settyar, Periyar Ram Prakash Yadav ji.
நம்முடைய புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் இந்த கலச யாத்திரையிலே பங்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு தேசபக்தி மிகுந்த ஒரு யாத்திரையை இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய யாதவ மகாசபாவும் சோம்பிரகாஷ் யாதவ் போன்ற மற்றவர்களெல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. இராணுவத்திற்கு ஆள் போய் சேர்வது என்பதே கொஞ்சம் தயக்கமான விஷயம். பொதுவாக இராணுவத்திற்கு போய் சேர்வதிலே கொஞ்சம் பயம் இருந்த காலெல்லாம் இருந்தது. இப்பொழுது இது ஒரு பெரிய இயக்கமாக இன்றைக்கு நமது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த கலச யாத்திரை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக அழகாக நம்முடைய மோகன்தாஸ் அவர்களும் ரவி அவர்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்பது இன்றைக்கு இந்திய இராணுவத்தில் பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது. சீக் ரெஜிமெண்ட் இருக்கிறது, ஒவ்வொரு நேபாள் ரெஜிமெண்ட் இருக்கிறது என்று ஒரு ரெஜிமெண்ட் இருக்கிறது. ஆனால் வட மாநிலத்தில் இருந்து அதிக அளவில் இராணுவத்தில் பணிபுரிகின்ற யாதவர்களுக்கு என்று தனி ரெஜிமெண்ட் வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இராணுவத்திலே மிக பெரும்பான்மையான யாதவர்கள் இன்றைக்கு இராணுவத்திலே சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை கேள்விப்படுகிற போது நமக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது. தேசத்தை காக்கின்ற பணியில் இன்றைக்கு காலம் காலமாக சென்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கென்று தனியாக ஒரு ரெஜிமெண்ட் வேண்டும் என்று கேட்பது என்பது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது மத்திய அரசு இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்த இயக்கத்தை இன்னும் பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இன்றைக்கு டெல்லியில இந்த கலசத்தை கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த கலசம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சென்று வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது அந்த மண் இன்றைக்கு புனித மண்ணாக இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்லா ஊர்களும் சென்று வருகிறது. நமது புதுச்சேரிக்கு வந்து நமது சங்கத்தை சார்ந்த அத்தனைகளிடம் மிக மிக ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு மனசு வச்சு வரமாட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஏதோ ஒரு விஷயம் நினைச்சுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நமக்கு நம்முடைய நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் தர வேண்டும் என்பதற்காக இராணுவத்திலே நமது குடும்பத்திலே இருந்து யாராவது இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் உயிரை கொடுத்து இன்றைக்கு நம்ம உயிரையும் துச்சமாக மதித்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கைக்கு அந்த கோரிக்கைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை மிக அற்புதமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்து கொண்டிருப்பது நம்முடைய புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பொதுவான நோக்கங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு உணர்வு இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நம்முடைய சுப்ரகாஷா சொல்லிருப்பார், அதாவது இன்றைக்கு பல நமக்கு ஓபிசியில் நமக்கு இடம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. படிப்பிற்கும் வேலைக்கும் ஓபிசியில் இடம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதை போலவே இன்றைக்கு ஏன் ஓபிசி என்கிற எல்லா அமைப்பும் இந்த இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையிலே ஓபிசியில இருக்கிற மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50%. இது ஏற்கனவே மண்டல் கமிஷன் காலத்திலேயே இது அறிவிக்கப்பட்ட ஒன்று. மண்டல் கமிஷன் காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒன்று என்று பார்த்தால் 1937 1937 அந்த பாப்புலேஷன் பேசிஸ்ல மண்டல் கமிஷன் கொடுத்த சதவீதத்தை தான் இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுலதான் ஓபிசிக்கு 27% கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தொகை என்பது 50%. ஆனால் சில சமுதாயத்தை பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கு ஈக்குவலாக பர்சன்டேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார், இடஒதுக்கீடு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிசி வருகிற பொழுது அவர்களுக்கு மக்கள் தொகையில் இருக்கிற 50% தருவதற்கு பதிலாக 27% தான் தருகிறார்கள் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய மனக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு அடுத்த அந்த மண்டல் கமிஷன் கொடுத்தாருக்கு ஒரு இடைக்காலமாகத்தான் கொடுத்தார். முதலிலே இந்த 27% கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே கொடுக்கலாம், பிறகு அதை பற்றி அதிகமாக யோசிக்க சொன்ன காரணத்தினால் இந்த இடஒதுக்கீடு என்பது 50%க்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் 50% தாண்டி இப்பொழுது 69% இடஒதுக்கீடுக்கு
ஒரு பெரிய அளவு வந்தது. அது சுப்ரீம் கோர்ட் இதுவரை நிராகரிக்கவில்லை. அதனால் 50% இடஒதுக்கீடு ஓபிசிக்கு என்பது இன்றைக்கு முடியும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நமக்கெல்லாம் வந்திருக்கிறது. அப்படி வருகிற போது இன்றைக்கு அதிகமான நமது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பிலும் படிப்பிலும் அதிகமான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு இருக்கு. அதைத்தான் இவர்கள் அற்புதமாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒருபடி தாண்டி என்ன சொன்னால், இந்த இட ஒதுக்கீடு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே அதற்கான எண்ணிக்கையும் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடம் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஒதுக்குவதற்கு இன்னைக்கு சட்டம் வர வேண்டும் என்று இவர்கள் இந்த முயற்சி எடுத்துக் கொடுக்கிறார்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக தான் பார்க்கிறேன். என்றால் இப்போது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். அது 31ஆம் ஆண்டில இருந்து இந்த சட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது, அதாவது இடஒதுக்கீடுல ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்கும், வெர்டிகல் ரிசர்வேஷன் இருக்கும். அப்படி இன்றைக்கு கொடுக்கிற இந்த விஷயங்களில 50% பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற ஒரு இந்த கோரிக்கை அநேகமாக யார் மற்ற சமூகங்கள் இதுவரை சொன்னார்களா என்று தெரியவில்லை. நம்முடைய அதாவது நமக்கு யாதவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நம்முடைய அகில இந்திய யாதவ மகா சங்கம் யாதவ மகா சபா இதை ஒரு பெரிய இயக்கமாக எடுத்துக்கொண்டு சென்றிருப்பது அகில இந்திய மகா சபாவிற்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களும் தெரிந்து கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு எல்லா சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோரிக்கை எடுக்கிற போது கண்டிப்பாக நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கோரிக்கைக்காக இந்த கலச யாத்திரையை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், நமக்கு இடத்திலே நமது ரத்தத்திலே தேசபக்தி என்றைக்கும் குறையாமல் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். With all intellectuals, national level, the only solution, problems of caste, practical solutions, the only solution is caste is the particularity of this country. It is there since Ramayana, Mahabharata, all history. So the BCs or the Sudras are denied the right to youth. You can read the Gulamgiri of Mahatma Phule or the Periyar Ramaswamy Nayakar literature, self-respect movement. But here the solution is caste census, caste-wise census. Now we are going to take after 75 years. Caste-wise census, population-wise share. நீ எத்தனை பேர் இருக்கோ உனக்கு அது, நான் எத்தனை பேர் இருக்கோ நமக்கு அது. அந்த மாதிரி share on population, priority for poor. We can give priorities for poor 50% like that. So we are going to achieve that. Chandragiri Declaration, Pondicherry Declaration, with all our honorable ministers and central ministers, the law is to be ஆகியதில்லாத ராணுவம் இல்லை யாதவரால் ராணுவம் பெற்றது பெருமை. ஆகிறால் ராணுவம் பெற்றது பெருமை. வென்றிடுவோம் ஆகிர் ரெஜிமெண்ட் உரிமை, எங்கள் உரிமை. படையென எழுந்திட்டு யாதவர் குலம் ஒன்று கேட்டிடும் உரிமை இது. தனக்கென விரும்பிடும் தார்மீக கொள்கையை வாங்கிடும் உரிமை இது. யாதவர் குலத்தின் பெருமை இது.